அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட பார்வோன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். ஒன்று. இரண்டாவதாக நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களே என்ன செய்கிறாங்க, இப்போ மோசையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ இந்த அனைத்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாக ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அப்படின்னு சொல்லும்போது மோசையை இவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள். மூன்றாவதாக கர்த்தர் ஒருவரே தேவன், வேறு தேவதைகள் இல்லை என்பதை இந்த தேவதைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். God want to put down all the Egyptian gods and goddesses. மூன்று காரியங்கள். ஒன்று, to convince the Pharaoh and let the Israelites go. பார்வோனை சரியானபடி அவனுக்கு அடையாளங்களை காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை விடுறதுக்கு. ரெண்டாவதாக, to convince Israel to follow Moses. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை ஒப்புக்கொள்ளும்படியாக அவர்களை சம்மதிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, to put down Egyptian god and acknowledge the Lord is the God. Only God. யெகோவா தேவன் மாத்திரமே தேவன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். 10 வாதைகள் வந்தவருடைய நோக்கம் என்ன? முதலாவதாக பார்வோனை அனுப்பி விடுறதுக்கு அவனை இருதயத்தை உடைக்கணும். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை தலைவனாக ஒப்புக்கொள்ள வைக்கணும். மூன்றாவதாக எகிப்தின் தேவதைகளுக்கு கீழ்ப்பண்ணி தானே தேவன் என்று சொல்லி உலகத்தார் அனைவரும் அணிந்து கொள்ள வேண்டும். லார்ட் இஸ் த காட், காட் இஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். இந்த மூன்றுக்காக இந்த பிரச்சனைகள் வந்தது. பின்பதாக பார்வோன் அவர்களை அனுப்பிவிட்டான். பின்பதாக அவர்களை பின்பதாக வந்தான். அப்பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? நம்ம கடல் ஒன்று, ஒரு சிவப்பு கடல் படித்தோம்ல, இல்லை சிவப்பாறுன்னா இங்கே குடிக்கணும். அதில் போய் அந்த செங்கடல் என்னது 2ஆக பிரிந்தது. அப்புறம் அதில் நடந்து போனாங்க. வெட்டாந்தரையில் நடந்து போனபோது இந்த 6 லட்சம் மக்கள்னு சொல்கிறோம், 25 லட்சம் மக்களையும் ஆண்டவர் அது வழியாக நடத்தியிருக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, 25 லட்சம் மக்கள் எப்படி கொண்டு போனாங்க, அந்த பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போனாங்க. அப்புறம் நேராக அவங்க என்ன செய்கிறாங்க, 2ஆக பிரிந்தது. அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும், இல்லை பகலில் மேக சம்பம், ராத்திரியில் அக்னி சம்பம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. குடை பிடிக்கல வேண்டியதில்லை, டார்ச் லைட் வேண்டாம். அப்படியில் கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. தெற்கு பகுதி அப்படியே வர்றாங்க. வரும்பொழுது அங்கே ஒரு மலைக்கு வர்றாங்க. அந்த மலையினுடைய பெயர் சீனாய் மலை. சைனா மலை இல்லை, சீனாய் மலை. சீனாய் மலை, இந்த மவுண்ட் சைனாய், மவுண்ட் சீனாய் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே சீனாய் மலையில் பர்வதத்துக்கு மேலே ஏறி போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு மோசைக்கு என்ன கொடுக்குறாரு? நியாயப்பிரமாணம், கட்டளைகள் கொடுக்குறாரு. 10 கட்டளை. ஆமாம், 10 கட்டளை. இல்லை மொத்தமாக எல்லா கட்டளையும் கொடுக்குறாங்க. அது 10 கட்டளை அதனுடைய ரத்தன சுருக்கமாக இருக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் 10 கட்டளைகளும். இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இப்போ 25 லட்சம் பேர் சும்மா ஏதோ வரலை. இப்போ இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா ஒரு தேசமாக, ஒரு ஒழுங்கான தேசமாக மாறுகிறார்கள். இந்த பீப்புள், இந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பெரிய கூட்டம் என்ன ஆகுது, இப்போ ஒரு ஒழுங்கான முறையான ஒரு தேசமாக வருது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அரசியல் சாசன சட்டம் இல்லை. அரசியல் சாசன சட்டம் இருந்தால் தானே ஒரு ஒழுங்குக்கு வருவாங்க. இப்போ ஆண்டவரே என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு அரசியல் சாசன சட்டத்தை கொடுக்குறாரு. ஆக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளும் கற்பனைகளும் எல்லாமே அவர்களுடைய அரசியல் சாசன சட்டம். இதன்படி தான் நடக்கணும். இதனுடைய ரத்தன சுருக்கமாக அவர் கொடுத்தது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். ஆண்டவர் கொடுத்த எல்லா சட்ட திட்டங்கள் அல்லது கற்பனைகள், கட்டளைகள் அல்லது நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, குடியுரிமை சார்ந்த சட்டங்கள், சிவில் லாஸ். குடியுரிமை, அந்த நாட்டில் எப்படி வாழ்கிறது, ஒருத்தரோடு ஒருத்தர் வாழ்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி சிவில் லா கொடுத்தாங்க. இரண்டாவதாக செரிமோனியல் லா, எப்படி சடங்காச்சாரங்கள், ஆராதனைக்கு அடுத்தவைகள் அதில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது செரிமோனியல் லா கொடுத்தாங்க. மூன்றாவது மாரல் லா, மாரல் எத்திக்கல் லா, எப்படி ஒழுங்காக நடப்பது, அதாவது ஒழுக்கமாக பரிசுத்தமாக நடப்பது. இந்த 3 விதத்தை நம்ம பிரிக்கலாம். சொல்லி பார்ப்போமா? முதலாவதாக குடியுரிமை, சிவில் லா. அடுத்ததாக செரிமோனியல் லா, சடங்காச்சாரம். அடுத்தது ஆராதனைக்கு அடுத்தவைகள் அதில் உள்ள. மூன்றாவதாக ஒழுக்க நெறியுடலா. ஆமாம், இதனுடைய சாராம்சம் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ், மூல உபதேசம் என்ன சொன்னால் 10 கட்டளைகள் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 613 கட்டளைகள். 6 1 3 அப்படி 613 கட்டளைகள் கொடுக்கணும். இந்த கட்டளைகள் அனைத்தையும் கர்த்தர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையினுடைய சரத்துக்களாக தான் கொடுக்குறாரு. கட்டளைகளை பண்ண
முதல்ல உடன்படிக்கை பண்ணுகிறார், அதனுடைய சரத்தாக கொடுக்குறார். சரி, உடன்படிக்கைக்கு நீங்கள் தொடர்ந்து அதில் வாழ வேண்டும் என்றால் இதன்படி வாழ வேண்டும். கட்டளைகளை கைப்பிடிப்பதினாலே அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பின்னாடி இஸ்ரவேலர்கள் மாற்றி போட்டாங்க, அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைப்பிடித்தால் தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 12வது அதிகாரத்திலே அவர்களை வெளியில் இழுத்து கொண்டு வருகிறார் யாத்திராகமத்தில். பின்பதாக 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் பின்பதாக ஒரு கட்டளைகள் கற்பனைகளையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்படனே அடிப்படை என்ன? 2 தான். முதலாவதாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சேர்த்து சொல்லுவோமா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், கீழ்ப்படியாவிட்டால் நீ சபிக்கப்படுவாய், ஆசீர்வாதத்தை இழப்பான்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப சூழல் இல்லை, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீனே சாபத்தை எடுத்துக்கொள்கிற. உனக்கு முன்னாடி 2 வச்சிருக்கிறேன், ஆண்டவர் கொடுக்கல சாபம், நான் இப்போ என்னுடைய இது. ஆமாம், இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் வரும் வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு சட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பின்பு இதை முழுவதுமாக அவர் நிறைவேற்றதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நிறைவேற்றவே வந்தார். மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆமாஞ்சாமி போட்டாங்க. என்ன சொன்னாங்க? நிச்சயமாக நாங்கள் என்ன இங்கே சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். ஆனால் 30வது 32வது அதிகாரத்தில் வரும்பொழுதெல்லாம் கம்ப்ளீட்டாக இதை உடச்சி போட்டாங்க. கொடுத்த இந்த 10 கட்டளைகள் கற்பனைகளில் முதல் 4 உடச்சி போட்டாங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது சொல்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த மக்களை தான் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயையோ, ஆண்டவர்கிட்ட நேராக போக முடியாது, நீ எங்களுக்கு மத்தியஸ்தர் ஆயிருன்னு சொல்லி மோசேயும் ஆரோனையும் இடையில வைக்கிறாங்க. அப்போ நேரடியாக அவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஆராதித்திருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? பயந்துட்டு நாங்கள் போக மாட்டோம், ஆண்டவர்கிட்ட நேராக போக மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஆசாரிய கூட்டம் வேணும்னு சொல்லி கொண்டு வராங்க. பின்பதாக ஆசாரிய கூட்டம் வந்தவனுடைய அடிப்படையே தான். கர்த்தர் எல்லாரையும் ஆசாரியர்கள் தான் வைத்தார். நீங்கள் ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்லி அவங்களுக்கே கொடுக்குறாரு பரிசுத்த. அதை நம்ம 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்துட்டு போகிறோம். கதை நம்ம மேலே போகலாமா? இல்லை, நான் இப்போ கொஞ்சம் நிறுத்துறேன். இப்போ எந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம்? யாத்திராகமம். அதோடு கூட எந்த புத்தகத்தையும் சேர்த்து படிக்கணும்? லேவியராகமும் படிக்கணும். எப்போல்லாம் யாத்திராகமம் படிக்கிறீங்களோ அதோடு கூட சேர்ந்து லேவியராகமும் படிக்கணும். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு மோசே என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய கூட்டம், 25 லட்சம் மக்கள் அங்கே கூட்டி காதேஸ் பர்னேயா அப்படின்னு பர்னேயில் உள்ள காதேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு. அங்கே காதேஸ் எட்டி பார்த்தா கானான் தேசம் தெரியும். எந்த ஊர்லேருந்து எட்டி பார்த்தா? காதேஸ் பர்னேயாவிலேருந்து எட்டி பார்த்தா கானான் தேசம் தெரியும். இப்போ கானான் தேசத்தில் போய் நம்ம இதை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வேவுக்காரர்கள் தூதர்களை அனுப்புகிறார். எத்தனை தூதர்கள் அனுப்புனார்? ஆமாம், எத்தனை தூதர்கள்? கோத்திரத்துக்கு 1ன்னு தேர்ந்தெடுக்கிறார். 12 தூதர்களை எடுக்கிறார். 12 தூதர்கள் அனுப்புகிறார். அனுப்புனவங்க போய் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? அங்கேருந்து திராட்சை பழம் அதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. நல்ல பழங்களை கொண்டு வந்து துர்ச்செய்திகளை கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க? 10 பேர் அழுதாட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க? என்னைய 12ல் 10 போனால் 2 தானே அப்படின்னு. இல்லை, 2. யாராரு? காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? சரி, நீங்கள் இப்போ ரெடி ஆகலை, இன்னும் உங்களுக்கு ஒன்றும் புரியலை, அதனால் ஒரு 40 நாளில் கடக்க வேண்டிய ஒரு 40 வருஷம் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த சில நேரம் இந்த ஜிபியை சுற்ற விட்டுரும்ல, அது மாதிரி சுற்ற விட்டுட்டாங்க. 40 வருடங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தார்கள். எது மட்டும் சுற்றி தெரிந்தார்கள்? எவ்வளோ நாள் சுற்றி தெரிந்தாங்க? 40 வருஷம் சொல்லாங்க. எத்தனை நாள் வரைக்கும்? 19 வயசுக்கு மேலே இருந்தவங்க எல்லாரும் மண்டே போடுற வரைக்கும் சுற்றி இருந்தார்கள். வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட ஒரு சந்ததி, அதாவது ஒரு தலைமுறை முழுவதுமாக வச்சு. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்தினால கர்த்தர் வாக்குத்தத்தம். ஏன்னா அது ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிட்டாரு, நான் மாற மாட்டேன்னு சொன்னார், நீ போ அப்படிங்கிறாரு. போகாதனால அவங்களுடைய அவிசுவாசத்தினால 19ற்கு மேற்பட்ட அனைவரும் மரித்து போக மட்டுமாக அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் 2 பேருடைய கர்த்தர் 2 பேரும் மேலே வைத்திருந்த கிருபை என்னென்னா, அவர்கள் 2 பேருமே மாத்திரமே அந்த வெளியிலே வந்தவர்களில் இன்னும் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் காலேபு யோசுவா, யோசுவா காலேபு. சரி, இப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறாரு? எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்ப மறுபடியுமாக சுற்றி திரிந்துட்டு
மோவாப் சமவெளி அது வரைக்கும் கொண்டு வர்றார். இப்போ என்னென்னா நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து இந்த காதேஸ் பர்னியா இருக்கும், மோவாப் சமவெளி கொஞ்சம் அப்படி அந்த சைடில் போயிருக்கும். அப்படி பார்த்துருப்பார். இந்த 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 ஆங்கிளில் வந்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளில் காட்டுவோம் அப்படின்னு அடுத்த ஆங்கிளில் காட்டியிருக்காரு. மோவாப் சமவெளி வரும்போது சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை உங்களுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் மறுபடியும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறாரு எல்லாத்தையும், கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும்? ஏன்னா இல்லை, அடுத்த தலைமுறை வந்துருச்சு, முதல் தலைமுறை ஒழுங்காக சொல்லியிருக்கா இல்லையான்னு தெரியலன்னு நம்ம ஒரு தடவை சொல்லி வச்சுருவோம். ரெண்டாவது தலைமுறை வந்துச்சு. ஏன்னா 19 வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் இறந்துட்டாங்க. இப்போ 19 வயதுக்கு கீழே உள்ளவங்க மாத்திரம்தான் இப்போ வந்து பெரிய ஆளுங்களாகி மறுபடியும் வர்றாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதேஸ் பர்னேயாவில் ஒரு தடவை கணக்கெடுப்பாங்க, சரியா? முதல் தடவை. ரெண்டாவது தடவை திரும்ப எல்லாரும் வரும்பொழுது ஒரு 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் மோவாப் சபையில் இன்னொரு 2வது கணக்கெடுப்பை வைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே தான் வர நம்பர் வருது. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அந்த நம்பர் வந்துடுது இல்லை, மறுபடியும் திரும்ப வருவாங்க. அங்கே மோசே என்ன செய்கிறார்? 2வது தடவையாக அவர்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறார். 5 பிரசங்கங்கள் அதில் இருக்கு. பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவரை வந்து அனுமதிக்கலை. எனவே அவர் அங்கேயே அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன சொல்கிறார்? யோசுவா இனிமேல் உங்களை அழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஓகே, ஆண்டவர் அவருக்கு பின்பதாக ஏற்படுத்தின ஒரு சேனை தலைவன் யார்? யோசுவா. காலேபு போகிறாங்க. சரி, நம்ம இப்போ எந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம்? யாத்ராகமம். யாத்ராகமம் எப்போ முடிஞ்சிருச்சு? மறுபடியும் திரும்ப ஒன்று ஒன்றா சொல்லி விட்டுலாம் இருக்கக்கூடாது. யாத்திராகமும் லேவியராகவும் படித்து முடிச்சாச்சு. நான் 2 எண்ணிக்கை பண்ணாங்கன்னு சொன்னாலும் என்னாகமோன்னு கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்தாக பெருசாக 2வது தடவை சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க? உபாகமம். அப்போ என்னாகமும் உபாகமும் சேர்ந்து நாம் படிக்க வேண்டும். சரி, கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்ப்போம். முதல்ல வந்து ஆதியாகமம் படிக்கும்போது எந்த புத்தகத்தை சேர்த்து படிக்கணும்? யோபை சேர்த்து படிக்கணும். யாத்திராகம் படிக்கும்போது அதோடு சேர்த்து எந்த புத்தகம் படிக்கணும்? லேவியராகம் படிக்கணும். என்னாகமம் படிக்கும்போது அதோடு சேர்த்து என்ன படிக்கணும்? உபாகமம் சேர்த்து படிக்கணும். இப்போ நம்முடைய கதை யோசுவாவில் இருக்குது. இவர் எங்கேருந்து நம்ம கூப்பிட்டு போவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவுக்கு வருவோமா? சரி, எவ்வளோ அழகாக படிச்சுட்டு போகிறோம் இல்லை? அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா வேத சத்தியத்தை சரியானபடி அதனுடைய வரலாற்றினுடைய அடிப்படையிலே படிச்சுட்டே போகணும். ஏன்னா இது மாபெரும் வரலாறு. நம்ம வந்து படிச்சுட்டே போகும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 11 புத்தகங்களை முதலாவது அடிக்கிறோம், அதில் வரலாறு இருக்கும். அதோடு இணைந்து வரக்கூடிய புத்தகங்கள் அதற்கு இணையாக அதற்கு மேலான செய்திகளை கொடுத்துட்ருக்கோம். இதை தான் நம்ம வேதத்தினுடைய அடிப்படையாக ஒன்றோடு ஒன்று கூட்டி படிக்க போகிறோம். நமக்கு அநேகருக்கு பழக்கமே என்ன? இந்த தங்க வசன அட்டவணை, அதில் போய் ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த 4 மனுஷன் அது ஆண்டவர் போகிறோம். இல்லை, முழுவதுமாக படிக்கணும். ஒரு கடிதம் வந்துச்சுன்னா முழுசுமாக படிக்கணும், பாதியாக படிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே இந்த வசனம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நடக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய அனாதி தீர்மானம், அந்த அனாதி தீர்மானத்துக்குள்ளே கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறான்னு பார்க்குறோம். விசுவாசத்தினாலே 2 பேர் மாத்திரமே நுழைந்தார்கள். தொடர்ந்து நாம் பார்ப்போம்.